தமிழ் சினிமாவின் சிறந்த காமெடி நடிகர்களில் ஒருவரான சந்தானம் இன்று தனது 36வது பிறந்த நாளை சர்வர் சுந்தரத்துடன் கொண்டாடி வருகின்றார். மன்மதன் படத்தில் நடிகர் சிம்புவால் அறிமுகம் செய்யப்பட்ட சந்தானம் சிவா மனசுல சக்தி படத்தின் மூலம் ஹீரோக்களுக்கு இணையான ஒரு நிலையை எட்டினார். சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, கலகலப்பு மற்றும் தீயா வேலை செய்யணும் குமார் போன்ற மாபெரும் ஹிட் படங்களை தூக்கி நிறுத்தியதில் சந்தானத்திற்கு ஒரு முக்கிய பங்குண்டு. சந்தானத்தின் பிறந்த நாளையொட்டி அவரது சிறந்த காமெடி வசனங்களை சிலவற்றை இங்கு பார்க்கலாம். பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் அவர் பேசிய நண்பேண்டா வசனம் இன்றளவும் சந்தானத்தின் புகழை பரப்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின், நயன்தாரா, சந்தானம் நடித்து நண்பேண்டா என்ற பெயரில் படம் ஒன்று வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. முழுக்க முழுக்க சந்தானத்தின் காமெடிக்காக ஓடிய படங்களில் கண்ணா லட்டு தின்ன ஆசியாவிற்கு ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு. இதில் சந்தானம் பேசிய எத்தனை நாளுக்கு தான் ஊர் காதலை ஊட்டி வளர்க்கிறது, எனக்கும் ஊட்டி போய் டூயட் பாடணும்னு ஆசை இருக்காதா என்ற வசனம் அடுத்து சந்தானம் ஹீரோவாக மாறப்போவதை சக நடிகர்களான ஆர்யா, ஜீவா, உதயநிதி போன்ற நடிகர்களுக்கு உணர்த்தி சென்றது. இது கதிர்வேலன் காதல். இப்படத்தில் உதயநிதி ஹீரோவா இல்ல சந்தானம் ஹீரோவா என்று ரசிகர்களை குழப்பத்தில் ஆழ்த்திய படங்களில் இப்படத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு. இதில் இவர் பேசிய புண்ணாக்க வேணும்னா எருமையா இருக்கணும், பொண்ணு வேணும்னா பொறுமையா இருக்கணும் வசனம் தற்போது காதலிக்கும் நண்பர்களுக்கு அறிவுரை கூற பயன்பட்டு வருகின்றது. இது போன்ற வசனங்கள் மூலம் இளைஞர்களின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற்ற சந்தானத்திற்கு இந்த பிறந்த நாள் ஒரு இனிய தொடக்கமாக அமைய வாழ்த்துக்கள்.